Hi friends, welcome to Y2K Samayal. நாம் இன்னைக்கு நல்லா கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி செய்கிறது. நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஸ்நாக்ஸ் இது. ஈவினிங்கில் டீ டைமுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காத ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் கருப்பு எள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எள்ளை நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒன்ஸ் நீங்கள் பேனில் போட்டு வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை நம்ம செய்கிறனால நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி அதை நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஸ்நாக்ஸோட ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெப்பர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் 1, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, உப்பு 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீரகத்தை ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா சீரகத்தூளுக்கு பதிலாக கரம் மசாலா இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதையும் பொடிச்சு விட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் மசாலாவை ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே ஷேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மாவை 2 டைம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு அதையும் பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் நீங்கள் மிக்சரை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இந்த மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் பாலில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஸ்நாக்ஸை நான் ஷேப் பண்ணுறதுக்கு பெரிய அரிகரண்டியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிகரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவில் நம்மளால் ப்ரெஸ் பண்ணி அதை பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி அதை பெருசு பண்ணிவிட்டு அடுத்தது அந்த அரிகரண்டியில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அரிகரண்டியில் மாவை வச்சுட்டு அந்த மாவில் அரிகரண்டியோட ஷேப்பில் இருக்கிற மாதிரி மேலால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். மேலாப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் போட்டு கவர் பண்ணிடலாம். மிக்சரை சென்டராக வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு மாவோட எட்ஜஸ் எல்லாம் பொறுமையாக எடுத்து இதை கவர் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சர் நல்லா கவர் ஆனதுக்கப்புறம் மாவோட எட்ஜஸ் நம்ம விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது நல்லா ஒட்டிக்கும். மாவு பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் ஸ்நாக்ஸை ஷேப் பண்ணிட்டோம். அடுத்தது இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் சின்ன சின்னதாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இந்த மாவு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம பண்ணியிருக்க ஷேப்பு அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது சூப்பராக தெரிய ஆரம்பிக்கும். எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ஒரு 2 டைம் போல் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்நாக்ஸோட எல்லா சைடுமே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகும்போது அதோட ஷேப் பூ போல் சூப்பராக விரிஞ்சு வந்திருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ஸ்நாக்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெந்துருச்சு. ஸ்நாக்ஸோட எல்லா பாகமும் ஈவனாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்க்குறக்கே அட்டகாசமான மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. அவ்வளோதாங்க, நல்லா அட்டகாசமாக கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.